இந்த ஸ்கூலில் பைத்தாகரஸ் தியரம்னு ஒன்று சொல்லி தருவாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது இந்த சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது கவனிக்கிறீங்களா? இந்த ட்ரையாங்கிளை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதோட ஒரு கார்னர், இந்த 3 கார்னரில் ஒரு கார்னர் 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இந்த கார்னர் 90 டிகிரியில் இருக்குது. இந்த மாதிரி 90 டிகிரியில் இருக்க ட்ரையாங்கிளை வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பைத்தாகரஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரையாங்கிளோட 3 சைடு இருக்குல்ல, இந்த 3 சைடில் 2 சின்ன சைடு இருக்கும். அதாவது இதுவும் சின்ன சைடு, இது பெரிய சைடு. இந்த 2 சின்ன சைடை வச்சு ஸ்கொயர் வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வரைஞ்சிருக்கேன்ல இந்த மாதிரி 2 பெரிய ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை வச்சு நம்ம ஒன்றா சேர்த்தா இந்த 3வது சைடோடைய ஸ்கொயர் கிடச்சிடும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ இதுக்கு நான் ஏன்னு வைக்கிறேன், இதுக்கு நான் பின்னு வைக்கிறேன். ஏ சைடோட ஸ்கொயரையும் பி சைடோட ஸ்கொயரையும், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சேர்த்தோன்னா இந்த சைடுக்கு சி நேம் வச்சா இந்த சி ஸ்கொயர் கிடச்சிரும் அப்படின்றாங்க. இப்போ நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்கொயரை இழுத்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்கொயரை இழுத்து கொஞ்சம் இதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் சி ஸ்கொயர் கிடச்சிரும். இவ்வளோ தாங்க பைத்தாகரஸ் தியரம். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து எவ்வளோ பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஒர்க் ஆகும். அதனால் இது நம்மளுக்கு நிறைய இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அட்வான்டேஜஸ் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இதை நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணுன்னா சேனலோடைய பேஜில் போனீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பராகவும் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.